யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு துணையா இருக்கா? நமக்கான திட்டங்களை கொடுக்கறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை நாம புறக்கணிக்க வேண்டிய நேரம் தான் வர சட்டமன்ற தேர்தல். இப்படி நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்படும் போது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் குரல் கொடுக்கிறாருல ஒன்றிய அரசை எதிர்த்து. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? வாயை துறக்கிறாரா? நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு 1ஆம் நம்பர் மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த மொரட்டு அடிமை? நம்ம தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? வெற்றி உறுதியா? உதயசூரியன் சின்னத்துல மதிவேந்தனுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுப்பார்.